வணக்கம் அன்பர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் பல்வேறு தலைப்புகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாம் பாகத்தில் இப்பொழுது சில தலைப்புகளை குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். வள்ளுவர் ஓர் இந்து. இந்த தலைப்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு கொஸ்டினே பல பேருக்கு வள்ளுவர் இந்துவா, கிறிஸ்டினா, இஸ்லாமியரா என்று பல்வேறு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வள்ளுவர் ஓர் இந்து என்று கவியரசு அவர்கள் அடித்து சொல்கிறார். கவிஞரின் வாக்கு என்னைக்கும் பொய்த்ததாக சரித்திரமே இல்லை. ஒரு மனிதன் 12 மொழிகள் பேசுவானா. அதுக்கு ஒரு கதை சொல்கிறார் பாருங்களேன். ஒவ்வொரு மொழியையும் அந்தந்த மொழிக்காரர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படியே அதே தொனியோடும் உச்சரிப்போடும் பேசுவானா. அவனுடைய தாய்மொழி எது என்று பல பேருக்கு தெரியல. அவனை கேட்டால் அவனும் சொல்லவில்லை. அவனது தாய்மொழியை கண்டுபிடிக்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன தெரியுங்களா? ஒரு நாள் அவன் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் போது பலார் என்று அவன் முதுகிலை ஓங்கி அடித்தார்களாம். அவன் ஆத்திரத்தோடு எந்தடா நாயாடி மோனே என்று சொல்லிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தானாம். இதிலிருந்து அவனுடைய தாய்மொழி மலையாளம் என்பது தெரிந்து விட்டதாம். ஆகவே தன்னிலையிலே இருக்கின்ற பொழுது ஒரு மாதிரியாகவும் தன் பயமற்ற நிலையிலே ஒருவன் பேசுகின்ற பேச்சு தான் உண்மையான பேச்சு. அது போதையாயினும் சரி, உற்சாகமாயினும் சரி என்கிறார் கவியரசு அவர்கள். வள்ளுவனும் அப்படியே தான் மிகவும் மோன நிலையிலே இருக்கின்ற பொழுது, அதாவது இறைவனை சிந்திக்கின்ற அந்த நொடியிலே வள்ளுவன் தான் இந்து என்பதை நிரூபிக்கின்றான். எப்படி தெரியுங்களா? அதுக்கு ஒரு திருக்குறளை உதாரணமாக சொல்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த குறளிலே வரும் வானுரையும் தெய்வம்ங்கிறது இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு. தெய்வம் வானத்தில் இருக்கிறது என்பதை மற்ற மதங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். அதே போன்று கோளில் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதில் பாருங்களேன், பரிமேலழகரோட சொற்படி தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருளுடைமை, முடிவிலா ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை, இந்த 8 குணங்கள் தான் இறைவனோட குணமாக நம்ம பரிமேலழகர் சொல்கிறார். இதே தான் சைவ ஆகமத்திலும் சொல்லுது. இதே தான் அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார். 8 வான் குணத்து ஈசன் என பாடினார். ஆக கற்றதனால் ஆய பயன் எண்கொள்வாள் அறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படிங்கிறார். அப்போது இதில் வாளறிவன்கிறது என்னன்னா, மற்ற மத கடவுள்களையும் குறிக்கக்கூடிய மயக்கத்தை தந்தாலும் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி நிற்கும் ஈசனைத்தான் அது குறிக்கிறது என்று சொல்கின்றார். அதே போல் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, பற்றை விட்டுவிடு என்று சொல்லக்கூடியதே எதுனா இந்து மதம் தான் சொல்லுது. அதே மாதிரி தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. இதில் தாமரை கண்ணான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது. நம்முடைய இந்து கடவுளை தான் அது குறிக்கிறது என்பதை அவர் தெளிவர சொல்கின்றார். அதாவது ஒரு குறளில் மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொல்கிறதும் கூட பரிமேலழகரினுடைய கூற்றுப்படி பிற்காலத்தில் நாயன்மார் பாடல்கள்லையும் அந்த சொல் வருது. அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் சிவபெருமானையே குறிக்கின்றது. ஆகவே அடித்து சொல்லலாம், அறத்துப்பாலில் காணும் அறமும் பொருட்பாலில் காணும் பொருள்களும் தமிழர்களுக்கு மட்டுமே உரியவையாக இருந்தன. தமிழரான வள்ளுவர் நிச்சயமாக ஒரு இந்துவாகத்தான் இருக்க முடியும். எனவே இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழரே என்று அடித்து சொல்லுகின்றார். ஆக வள்ளுவ பெருந்தகை தொட்ட இடமெல்லாம் இந்து கடவுள்களையும் இந்துக்களின் மரபுகளையுமே கூறுவதால் அவரும் ஓர் இந்துவே என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது நமக்கு தெரிஞ்சாச்சுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு தலைப்பு. அந்த தலைப்பு சகுனங்களை பற்றி சொல்கிறார். அந்த தலைப்பில் இறைவனுடைய ஆதிக்கத்தோடு இல்லாத எதுவுமே இல்லை. அதாவது இறைவனோட ஆதிக்க கோடு இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறாரு. இது இந்துக்களோட நம்பிக்கை. இந்த நேரத்தில் இந்த மரத்திலிருந்து இத்தனை இலைகள் உதிர வேண்டும் என்பதும் கூட இறைவனுடைய கருணை. இதுவே இந்துக்கள் நம்புகின்ற உண்மை.
அடுத்தது, இறைவன் படைத்த இந்த பூமியில் ஒவ்வொரு அலுவலிலும் அவனது ஆதிக்கம் இருக்கிறது. அங்கிங்கினாதபடி எங்கு பிரகாசமாயிருக்கிறது அப்படின்னு இந்துக்கள் சொல்கிறோம். மூலத்தின் மூலமாய் முளைத்தெழுந்தது லிங்கம்ங்கிறோம். தோன்றுமிடமெங்கும் ஜோதி பிளம்பதாயின்னு முருகப்பெருமான சொல்கிறோம். அணுவில் அணுவாய் அமர்ந்திருக்கும் வித்து என்கிறோம் இறைவனை. அனைத்துக்குமே அவன்தான் மூலம்னு ஆதி மூலமாக விஷ்ணுவை சொல்கிறோம். ஆதிக்கு அந்தம் உண்டுன்னு சொல்கிறோம். அந்தம் அவனுக்கு வராது என்பதால் அவன் அனந்தன் என முடிவே இல்லாதவன், தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் இறைவன் அப்படிங்கிறத. அப்போது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அர்த்தம் இருக்கிறது என்பது இந்துக்களின் நம்பிக்கை. ஆகவே இந்துக்கள் நம்புகின்ற அனைத்துமே ஏற்கனவே இந்து மதத்தில் காலம் காலமாக கூறப்பட்டது தான் அப்படிங்கிறார். இதில் நல்ல சகுனத்தை பற்றி சொல்கிற போது, பெண்களுக்கு இடக்கண்ணும் இடத்தோளும் துடித்தால் நல்ல சகுனம், ஆண்களுக்கு வலக்கண்ணும் வலத்தோளும் துடித்தால் நல்ல சகுனம். இது காலம் காலமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை தான் என்று சொல்கின்றார். அப்போ நம்பிக்கை தான் சகுனம் பார்ப்பது. அப்போ நம்பிக்கை மனப்பூர்வமான நம்பிக்கையாக இருக்குது. எப்படின்னா, இந்துக்களின் நம்பிக்கையே எதில் இருக்குன்னா இறைவனை நம்புவதில் தான் இருக்குது. வீட்டுக்கு எந்த திசையை நோக்கி வாசல் வைப்பது என்பதிலிருந்து தலையை எந்த திசையில் வைத்து படுப்பது என்பது வரை நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. இதை மூட நம்பிக்கை என்பார்கள் சிலர். அவர்களை அவர்களுடைய பகுத்தறிவு காப்பாற்றட்டும் என்று சற்றே நகைச்சுவையாக சொல்கிறார். அடுத்ததாக, ஏன் இந்த நம்பிக்கைன்னு ஒரு தலைப்புங்க. இந்த தலைப்பில் ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலாம். தத்துவ ஞானம் எது பேசினாலும் பேசுக, பிராமணவாதம் எதனை கொள்ளினும் கொள்ளுக, உலகிலே மரணம் என்பது இருக்கும் வரையும், மனித இதயத்திலே பலவீனம் இருக்கும் வரையும், அந்த பலவீனத்திலே மனிதனுடைய இதயத்திலிருந்து அழுகுரல் வரும் வரையில் ஆண்டவனிடத்தில் நம்பிக்கை இருந்தே தீரும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஆகவே இதுவும் கூட அவருடைய கருத்தை இவர் ரொம்ப அனுகூலமாக எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களில் அதை சொல்கின்றார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்தினா என்ன? சொத்து. நாஸ்தினா பூஜ்யம். அப்போ நாஸ்திகன்னா ஒன்றுமில்லாத சூனியம். அப்போ இந்துவின் கடவுளே சூனியத்தில் தோன்றி தான் அவன் செல்வத்தில் பரிணமிக்கிறான். அப்போ ஏகமாக பரிணமிக்கிறான். ஆகவே நாஸ்திகனும் இந்து தான், ஆஸ்திகனும் இந்து தான் அப்படிங்கிறார். அதாவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவனும் இந்து தான், இருக்குன்னு சொல்கிறவனும் இந்து தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த தலைப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படிங்கிறார். அழகான தலைப்புங்க, அழகான தலைப்பு. அந்த தலைப்புக்கு ஏற்றபடி விஸ்தாரமாக சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காருங்க ஆண்டாளுடைய அந்த கவிதை அழக. 4000 திவ்ய பிரபந்தத்தை புதிய தமிழ் சொற்களின் அகராதின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். பெண்மையின் காதல் அவஸ்தையை சித்தரிக்கும் முத்தல்லாயிர பாடல்களோ, மற்ற சங்ககாலத்து அகநூல்களோ, என் கம்பராமாயணமோ கூட காட்டாத வான வேடிக்கைகளை பிரபந்தம், அதுவும் குறிப்பாக நம்மளோட சூடி கொடுத்த சுடற்குடியோட பிரபந்தம் காட்டுது அப்படின்னு சொல்கிறார். தூதும் மடலும் உலாவும் பிரபந்தமும் தமிழுக்கு புதுமையானது அல்ல, ஏற்கனவே பல்லாண்டு காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் ஆண்டாளினுடைய அந்த பாசுரங்களை சொல்கிற பாசுரங்கள். அதுவும் மழை பாசுரம். அந்த மழை பாசுரத்தில் பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சாருங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு சொல்கிறான். அதுலேயும் கூட மழை வரணும், மழை வந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரமலை போல் தொடர்ந்து பெய்யணும், அப்போ தான் நாட்டில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல ஆண்டாள் சொல்கின்ற பொழுது மேகங்களை தூது விடுகின்ற இடம், அந்த இடத்தை கண்ணதாசன் சிலாகிச்சு பேசுகிறாருங்க. எப்படின்னா, விண்ணில் மேலாப்பு விரித்தார் போன்ற மேகங்கள். இது நாச்சியார் திருமொழியில் மேகம் தூதுவிடு இருக்குது. அதில் எப்படி அப்படின்னா, மாமுத்த நீர் சொரியும் மாமுகில்கால், களங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கால், கார்காலத் தெழுகின்ற கார்முகில்கால், மதையானை போலெழுந்த மாமுகில்கால், வேங்கடத்தை பதியாக வைத்தும் வாழும் மேகங்கால், எனக்கு பதியாகி என்கதியாக அவன் கருதலையோ அப்படின்னு கேட்குறாளாம் பிராட்டி. என்ன அழகு பாருங்க. இதில் மேகத்துடைய அந்த நீர்
முண்டு, மேகம் கருத்திருக்கிற அழகு. மேகம் எப்படின்னா அதே சமயத்தில் மத யானை மாதிரி எப்போ வேணால் மழையை பெய்யலாங்கிற ஒரு மதமதப்போடு இருக்கிற அழகு. இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து எனக்கு பதியாக நீ வரணும் அப்படின்னு பெருமாளை கூப்பிடுற அழகை வர்ணிச்சுட்டு அடுத்தது சொல்கிறார் பாருங்களேன். நாச்சியார் துடிக்கிறார். இங்கே நாச்சியாருங்கிறது ஆண்டாள் பிராட்டி. நாச்சியார் துடிக்கிறார், நாமும் துடிக்கிறோம். நாச்சியார் உருகுகிறார், நாமும் உருகுகிறோம். நாச்சியார் கெஞ்சுகிறார், நாமும் கெஞ்சுகிறோம். அடுத்தது நாச்சியார் கொஞ்சுகிறார். நம்ம நினச்சிக்குவோம் நாமும் கொஞ்சுகிறோம்னு போடணும். அங்கே தான் நிற்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். நாச்சியார் கொஞ்சுகிறார், தமிழும் கொஞ்சுகிறது என்று தாய் தமிழை அப்படி ஒரு உச்சத்தில் வைக்கிறாரு கவியரசு அவர்கள். இதுலேயே இந்த 2ஆம் பாகத்தில் அறிவும் திருவும்னு ஒரு தலைப்பு. இந்துக்களின் கடவுள் கொள்கை முற்றிலும் லௌகீகத்தை ஒட்டியதேங்கிறார். உண்மைதானுங்களே. குடும்ப வாழ்க்கையின் கூறுகளே தெய்வ அம்சங்களாக சித்தரிக்கப்படுகின்றன. கண்ணதாசன் அவர்களினுடைய வாதம். பல நூற்றாண்டுகளாக மனித வாழ்க்கையில் சகல கோணங்களையும் விஞ்ஞான ரீதியாக இந்துக்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கோட்டை மாரியம்மன், கோட்டைக்கு காவலா, அடுத்தது ஊருக்கு காவலா ஒரு காவல் தெய்வம். இப்போ கோயம்புத்தூருக்கு காவலா கோணியம்மனை வைக்கிறோம். அடுத்தது தோட்டத்துக்கு காவலா ஒரு கருப்புசாமியை வைக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிபதியை, ஒரு குட்டி தேவதைகளை வச்சு வணங்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே என்னன்னா கிராமத்து தெய்வங்கள் எல்லாம் தேவதைகளாக இருக்கின்றன. உயிருடன் வாழ்ந்த ஒருவரே தெய்வமாக மாறுகின்ற ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் எதில் இருக்குன்னா இந்து சமுதாயத்தில் தான், இந்து மதத்தில் தான் இருக்குங்கிறாரு கண்ணதாசன். இப்போ பாருங்க, பல நூற்றாண்டுகளாக மனித வாழ்க்கையின் சகல கோணங்களை இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதை எப்படி சகல கோணமும் விஞ்ஞான ரீதியாக இந்துக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்கிறார் பாருங்க. நீருக்குன்னு ஒரு கடவுளை வைக்கிறோம். அது யார்? வருண பகவான். வருண கும்பிட்டா மழை வரும். நெருப்புக்குன்னு ஒரு கடவுள். அது யார்? அக்னி. தேவையான இடத்துல மட்டும் அக்னி இருக்கணும் அப்படிங்கிறது. தேவையில்லாத இடத்துல இல்லை. அதாவது காடுகளில் இப்போ வன அக்னி வந்துச்சு அப்படின்னா, வன அக்னி பரவுச்சுன்னா காடுகள் அழிந்து அதில் இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் இல்லையா, அது இருக்கக்கூடாது. அதனால் அக்னி பகவானை கும்பிடு. காற்றுக்கு ஒரு கடவுள், சூறை காற்று வரக்கூடாது, எனவே வாயு தேவனை கும்பிடு. வெளிச்சத்துக்கு ஒரு கடவுள், சூரியன் அளவாக போகணும். இந்து மதத்தின் ஆரம்ப காலத்தில் சூரிய வணக்கமே தெய்வ வணக்கமாக இருந்திருக்கிறது. காலங்களில் அது வளர்ந்து ஒவ்வொரு துறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கடவுளுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, திருப்பார்கடலில் தேவர்கள் அமுதம் கடைந்த போது தான் சரஸ்வதி உண்டானாள் அப்படின்னது. கலை தேவியான சரஸ்வதி உண்டானால்னு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அவள் கல்வி கலைக்கு மட்டுமே தலைவி. ஏன் அவள் அமிர்தம் கடைந்த போது அவள் தோன்றினாள்னு சொல்கிறோன்னா, உள்ளத்தை அறிவால் தோண்டி எடுக்கும்போது வாழ்க்கை ஒளி அடைகிறது. அப்போ நம் உள்ளம் என்கின்ற பார்க்கடலை அறிவால் தோண்டி எடுக்கின்ற பொழுது கலை தேவியான சரஸ்வதி மின்னுவாள் என்பதை அழகாக சொல்லுகின்றார். அவள் கையில் ஒரு ஏடு வைத்திருக்கா, அது கல்வி வடிவம். கையில் உள்ள வீணை நாத வடிவம். அவளுக்கு வெள்ளை உடை, அமர்ந்திருப்பது வெள்ளை தாமரை மீது. வெள்ளை உள்ளமே கல்வியும் கலையும் வளர்வதற்கு முக்கியம் என்று அவை குறிக்கின்றன. கயவனுக்கும் திருடனுக்கும் கல்வி வராது, கலையுணர்ச்சி இருக்காது அப்படிங்கிறார். அடுத்து திருமகள் வடிவமும் கூட கல்வி மட்டும் போதாது, வாழ்க்கையில் பொருளும் வேண்டும் என்று சொல்வதற்காக திருமகளின் வடிவம். ஆக தத்துவங்கள், கல்வெட்டுகள் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, இந்து மதத்தினுடைய தத்துவங்களை மதிப்பவர்கள் மதிக்கட்டும், மதிக்காதவர்கள் விடட்டும், அது அவரவர் விதி, நாம் என்ன செய்வது என்கிறார் கண்ணதாசன். நன்றி, வணக்கம்.